எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கிளம்ப வச்சுட்டு கூட்டு போகாம இருந்திருக்காங்களா? பாய்ஸா? அது நாங்கள் தான் பண்ணுவோம், அவனுங்க பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது பெண்களை கோவப்படுற விட்டீங்கன்னா டோட்டல் லாஸ். ஒரு ஜென்ஸுக்கு எல்லாமே லாஸ். ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட போகும்போது என்ன செஞ்சிடும், இதை கட் பண்ணிட்டு போயிடும். அது எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமே உண்டாயிரும் வீட்டில். எதுனா வாங்கி கொடுக்கலன்னா கோவப்படுவாங்க. அப்புறம் வீட்டில் எதுவும் செய்யலைன்னா கோவப்படுவாங்க. அப்புறம் சம்பாரிச்சு கொடுக்கலன்னா கோவப்படுவாங்க. ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டோம்டா அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டைம் ஒதுக்கி ஆகணும் ஒரு நாள். இது கூட இருக்க எல்லா பசங்களுக்கும் நான் சொல்லிக்க வேண்டிய செய்தி. ஆமாம், இது அவங்க வீட்டில் அப்படின்னா பொறுமையாக இருப்பாங்க. அவங்க அப்பா அவங்க வீட்டில் யாரும் நம்ம அப்படின்ட்டா என்னாச்சு, என்னை விட அது முக்கியமாக உங்களுக்கு அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. சொல்லுங்கள், பெண்கள் இருந்தால் எல்லாத்துக்கும் கோவம் தான் போடுறீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் லைஃப் நல்லா தான் இருக்கும் எல்லா பேருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, பசங்க கிட்ட பொண்ணுங்கள்ட்ட எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் கோவம் வரும், அதே மாதிரி தான் பொண்ணுங்க கிட்ட பசங்கள்ட்ட எந்தெந்த விஷயத்துக்காக கோவப்படுவாங்க. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பாய்ஸ் எதுக்கு கோவப்படுவாங்கன்னா, நம்ம நொய் நொய்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுக்கு கோவப்படுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க கோவம்னா ஸ்ட்ரைட்டாக காமிக்க மாட்டாங்க. நம்ம ஏதாவது லைக் ஸ்ட்ரைட்டாக கோவப்படாமல் அந்த விஷயத்த இப்படி இர்ரெலவெண்ட்டாக இப்படி ஸ்ட்ரைட்டாக சொல்லாமல் இன்டெரக்டாக சொல்லுவாங்க. எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கிளம்ப வச்சுட்டு கூட்டு போகாம இருந்திருக்காங்களா? பாய்ஸா? அது நாங்கள் தான் பண்ணுவோம், அவனுங்க பண்ண மாட்டாங்க. கடைசி நேரத்தில் நாங்கள் தான் பிளான் கேன்சல் பண்ணியிருக்கோம். பொண்ணுங்க எந்தெந்த விஷயத்துக்காகலாம் கோவப்படுவாங்க? அதாவது டைமிங் இருக்கு இல்லையா, பிஸ்னஸ் மேன் மெயினாக இப்போ அவஸ்தைப்படுறது பிஸ்னஸ் மேன் தான். வேலை செய்கிறவன் கரெக்ட் டயத்துக்கு போயிடுவான். கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவன் கரெக்ட் டயத்துக்கு போயிடுவான். முதல் போட்டு வேலை செய்கிறான்ல, அவன் வீட்டுக்கு போகிறது கஷ்டம். ஏன்னா போட்ட முதல் அவனுடைய கடை வாடகைலேருந்து பெண்ணுங்களே எடுத்துக்கலாம். பிஸ்னஸில் நிறைய பேர் பண்ணுறாங்க. கமிட்மெண்ட் இருக்கும், நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணணும். அதாவது எதுக்குமே ஒரு நிதானம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஃபேஸ் பண்ணி போயிடலாம். அதாவது பெண்ணுங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம கமிட்மெண்ட் கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கணும். இத்தனை மணிக்கு வரேன் நம்ம சொல்கிறோம், இத்தனை மணிக்கு வர முடியாது. இப்போ நான் சொல்கிறது ஹஸ்பண்டை சொல்கிறேன், பிஸ்னஸ் ஹஸ்பண்ட் சொல்கிறேன், அவன் கரெக்ட் டயத்துக்கு வர முடியாது. பெண்கள் கோவப்படுறதுக்கு காரணமே அதுதான். அதாவது அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது, எதையுமே சொல்லாமல் ரகசியமாக வச்சுட்டு பண்ணோம்னா லைஃப் சக்ஸஸாக இருக்கும். சொல்லக்கூடாதுங்கிறேன். கமிட்மெண்ட்டே கொடுக்காம எது சொல்ல சரிம்மா பார்த்துக்கலாமா வரும்போது செஞ்சுக்கலாமான்ட்டு போயிடணும். ரெண்டாவது பெண்களை கோவப்படுற விட்டீங்கன்னா டோட்டல் லாஸ். ஒரு ஜென்ஸுக்கு எல்லாமே லாஸ். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய அம்மாவை சந்தோஷமாக வச்சுருந்தேன், லைஃப்பில் மேலே வந்தேன். என் ஒய்ஃபை சந்தோஷமாக வச்சேன், பிஸ்னஸில் மேலே வந்தேன். ஒருத்தன் வளர்ச்சிக்கு காரணம் பெண் அப்படிங்கிறது 100% உண்மை. பெண்கள் கோவப்படாமல் வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக வசியப்படுறவங்க பெண்கள். ஆண்களை வசியப்படுறது கஷ்டம். பெண்களை ஈஸியாக ஏமாற்றிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் அதே பெண்கள் ருத்ரோதாரணம் ஆனாங்கன்னா சமாளிக்க முடியாது. அவங்க கேட்குறத நாங்கள் நிறைவேற்றலைன்னு சொன்னால் அது மேலே கோவம் அதிகம் பெறும். ஏமாற்றிட்டோம்னு சொன்னால் நாங்கள் அதை செய்திருந்தால் அவங்க எங்கள் மேலே இன்னும் கோவப்படுவாங்க. அவங்க இது செய்தால் எங்களை சமாளித்து போயிடுவாங்க. அப்படி இருக்கு. அவங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு கிளம்பி உங்களை கூட்டு போகிறேன்னு சொல்லி நீங்கள் கூட்டு போகாமல் இருந்துருக்கீங்களா? ஆமாம், அப்படி நிறைய நடந்துருக்கு. எதுனா வாங்கி கொடுக்கலன்னா கோவப்படுவாங்க. அப்புறம் வீட்டில் எதுவும் செய்யலைன்னா கோவப்படுவாங்க. அப்புறம் சம்பாரிச்சு கொடுக்கலன்னா கோவப்படுவாங்க. ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவங்கள கிளம்ப வச்சுட்டு கூட்டு போகாம இருந்திருக்கீங்களா? அதுமாரி பண்ணிக்கிறேன். எந்த இடம், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருப்பாங்க? பீச்சுக்கு ஐயோ அவ்வளோதான். அதோட என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. வீட்டில் எல்லாமே பறக்கும். முடியாது, சமாளிக்க முடியாது. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சுருப்பீங்க? என்ன ஒரு மணி நேரம் 2 மணி நேரம். அதுக்கே டென்ஷன் ஆகிடுவாங்க. அப்படி சொல்லி கூட்டு போகலானா? இட்டு போல. மெயினாக நான் ஸ்மோக் பண்ணுறதுக்கு கோவப்படுவாங்க. ப்ராப்பராக சாப்பிடலன்னா கோவப்படுவோம். ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப அதான். ஆமாம். அவங்கள எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கிளம்ப வச்சுட்டு கூட்டிகிட்டே போகாமல் இருந்திருக்கீங்களா? இல்லை, அப்படி கிடையாது. எங்கே சொன்னாலும் கூப்பிட்டு போயிடுவீங்க? கூட்டிகிட்டு போயிருக்கேன் இது வரைக்கும். அது மாதிரி சண்டை எதுவுமே வந்து அந்த மாதிரி வந்தது கிடையாது. நீங்கள் வரேன்னு சொல்லிட்டு வராமல் ஏதாவது இருந்திருக்கீங்களா? அது மைட் பி பிஸியாக இருந்ததுனால மைட் பி வராமல் இருந்திருக்கலாம். பட் எப்படி இருந்தாலும் டவுன் த லைன் கூட்டிகிட்டு போயிருக்கேன். உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் நீங்கள் வராமல் இருந்து?
கொஞ்சம் கோவமாக இருப்பாங்க. சாப்பாடு போடாம இருக்கிறது அப்படியெல்லாம் கிடையாது, சாப்பாடுலாம் போடுவாங்க, ஆனால் கோவப்படுவாங்க கொஞ்சம். பேசாம இருக்கு. ஆமாம், அவ்வளோதான், கொஞ்ச நேரத்துக்கு தான் அது. ஆனால் பட் ஆஃப்டர் தட் ஷீ இஸ் ஓகே. எப்படி கொண்டாடிட்டுன்னா சண்டை வரும், ஒரு ஆள் நைந்து பண்ணும், 2 பேரும் சண்டை போட்டோமா அது வாழ்க்கைக்கு நல்லது இல்லை. கூட்டு போகாம இருந்தப்ப அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? கொஞ்சம் கோபம் வந்துச்சு, பேச மாட்டாங்க. இன்னும் சொல்லதான் கூட்டி போக மாட்டேன்னு நானே மனசு இறங்கிட்டு இத்தனை வருஷம் குப்பை கொட்டியாச்சு, 45 வருஷம். சரி கூட்டிட்டு வந்துட்டேன். நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கோம், சந்தோஷமாக இருக்காங்க. எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவாங்க? சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம அது பேசுறதுல இருக்கு. நைந்து போகணுமா அது ஓகே, கொஞ்சம் கிளாஸாக போயிட்டா 2 பேரும் கிளாஸாக இருந்தால் சரிப்பட்டாது. ஒரு ஆள் நைந்து போனால் தான் வாழ்க்கையே. 45 வருஷம் 70 வயசு ஆகிட்டு கல்யாணம்னாலும் இன்னைக்கு இந்த சாப்பாடுலாம் கூட்டிகிட்டு போகிறேன், சந்தோஷமா இருக்கு. அடிப்பாங்களா இல்ல நார்மலா பேசாம இருக்கிறது மட்டும்? என் வாழ்க்கையில் என் பொண்டாடியை தொட்டதே இல்லை, பேசுவேன். ஒரே ஒரு தடவை தான் தப்பு பண்ணிட்டேன். ஒரு 4 வயசு இருக்கும், சண்டை வந்துட்டேன். இந்த பால் போத்ததுக்கு பட்டி அடிச்சுட்டேன். அதுலேருந்து அடிக்கிறது இல்லை. அவங்க தானே என்னை பார்த்தாங்க, நான் ரொம்ப தாங்கி எப்படியே கூட்டு அடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த நம்மளுக்கு ஒரு இது தானே, கொண்டாடினா இப்போ உசுறு வச்சிருக்கணும். சண்டை வரும், நான் கூட சண்டை போட்டேன், நான் 5 போயிடுவேன். அதேமாதிரி அவங்க சண்டை போட்டாங்கன்னா அமைதியாக போயிடுவேன். சட்டத்தில் போடுவேன், கீழே போய் ஒரு கோப்பி குடிப்பேன். 3 மணி நேரம் சென்று தேடுவாங்க, இன்னும் ஆளாக காணோன்னு வந்து அவங்களும் சாரி சொல்லுவாங்க, நானும் சாரி சொல்ல முடிஞ்சது. அதுதான் வாழ்க்கை. ஹஸ்பண்ட் இந்தந்த விஷயத்துக்காக கோவப்படுவாங்கன்னா எதை சொல்லுவீங்க? இல்லை, இது வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி வந்ததில்லை, கோவம்லாம் பட்டதில்லை. ஸோ அதனால இல்ல இந்த விஷயம் நான் செஞ்சேன் இதுக்காக கோவப்பட்டாங்க. கோவப்பட மாட்டாங்க, பட் ஆனால் பொறுமையாக உட்காந்து பேசுவாங்க, அவ்வளோதான். அவ்வளோதான். எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கிளம்ப வச்சுட்டு கூட்டு போகாம இருந்தா? இல்லை, அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டார். ஏன்னா அவர் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாருன்னா அது கரெக்டாக பண்ணிடுவார். ஸோ அந்த மாதிரிலாம் ஒன்று பிஃபோராகவே சொல்லிடுவார், இந்த டேட்டில் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். கமிட்மெண்ட் கொடுத்துட்டு பண்ணது இல்லையா? ஆஹா, எதை எப்போ சொல்கிறாரோ கமிட்மெண்ட் கொடுத்துட்டாருன்னா அப்போ வந்துடுவார். வேற ஏதாவது ஒர்க் இருந்தால் கூட தள்ளி வச்சுட்டு வந்துடுவார். பசங்க எந்த விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவாங்க? பொசசிவாக வேறு யாராவது பசங்கள்கிட்ட பேசினா கோவப்படுவாங்க. ஃபோன்லாம் எடுக்கல, எங்கேயாவது சொல்லாமல் பழைய எங்கேயாவது வெளில போயிட்டோன்னா கோவப்படுவாங்க. அது மாதிரி ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி இருந்துட்டு பிளான் கேன்சல் பண்ண மாதிரி இருக்கு, நடந்திருக்கா? நிறைய நடந்திருக்கு. ஏதாவது ஒரு சின்ன விஷயம், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருப்பீங்க? இதோ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு தடவை நான் காரைக்கால் ஒரு தடவை நார்மலாக பீச்சுக்கு போகலான்னு கிளம்புனோம். ஃபோன் பண்ணி ஆளாளுக்கு எல்லாம் கிளம்பியாச்சு, எல்லாமே ரெடியாக தான் இருந்தோம். திடீர்னு ஒருத்தி இல்லை நான் வரல அப்படின்னு சொன்னால் ஏன் என்னன்னு கேட்டதுக்கு ஏன் சண்டை போடுறோம் அப்படின்னு அது வருது. அதனால் ஒருத்தையான பிளானே ஃபுல்லாக கேன்சல் ஆகிட்டு. அது மாதிரி. அப்போ உங்களோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருந்துச்சு? அவங்க மேலே எவ்வளோ கோவப்பட்டிருப்பீங்க? கோவமாக தான் இருந்துச்சு. ஒரு இதில் இப்போ நம்ம சிங்கிளாக இருக்கோம், நம்மளை தடுக்க ஆள் இல்லை அப்படின்னு ஒருத்தர் இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஒய்ஃப் கோவப்படுவாங்க இல்லையா, அது எந்தெந்த விஷயம்? குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம சும்மா இருந்தோம்டா நம்மள மேலே கொஞ்சம் கோவப்படுவாங்க. இது நியாயமாக எல்லா வீட்லையும் நடக்கிறது. குழந்தைங்க இருக்கும்போது அவங்க முழுக்க 100% அதை பார்த்துக்கிட்டு இருக்கும். நம்ம சும்மா இருந்தோம்னா அவங்க கொஞ்சம் கோவம் வரும். சில விஷயங்களுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா எல்லாருக்கும் உள்ள கோவம். கூட்டிட்டு போறேன் அது கண்டிப்பா வச்சுட்டு அதாவது கூட்டிட்டு போகாம இருந்திருக்கீங்களா? நிறைய நடந்திருக்கு. ஏதாவது ஒண்ணு கரெக்ட். அதாவது ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியான்னு சொல்லி சில நேரத்தில் வர போகும்போது ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட போகும்போது என்ன செஞ்சிடும், இதை கட் பண்ணிட்டு போயிடும். அது எனக்கு ஒரு பெரிய பிரளயமே உண்டாயிரும் வீட்டில். அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ரியாக்ஷன் அவங்க காட்டுற முழு ரியாக்ஷன் அதில் தான் பார்க்கலாம். அது வந்து அவங்க வாழ்க்கையிலே ஒரு பெரிய இழப்பு மாதிரி ஆயிரும். அதுக்கு நம்ம இப்போ வெளியே ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டோம்டா அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டைம் ஒதுக்கி ஆகணும், ஒரு நாள். இது வந்து கூட இருக்க எல்லா பசங்களுக்கும் நான் சொல்லிக்க செய்தி. ஒய்ஃப்னால கோவம் தாங்க போடுறாங்க ரொம்ப. மொபைல் இருந்துச்சுன்னு வைங்களேன், சும்மா ஒரு 10 நிமிஷம் நம்ம எடுத்து காலையிலேருந்து ஈவினிங் வரையும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஒரு 10 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸோட பேசுவோமான்னு எடுப்போம். என்னை விட்டு ஃபோனே பார்த்துக்கிட்டு இருக்கேன், திரும்ப மாட்டியா, பேச மாட்டியா, அப்பெல்லாம் இருக்கு, என்னடா இது பண்ணுறதுன்னு.
வேற எல்லாம் சரி, எங்கேயா வெளியே கூட்டு போறேன்னு சொல்லி கிளம்ப வச்சு வெயிட் பண்ண வச்சிருக்கீங்களா? கூட்டு போகாம இருந்திருக்கீங்களா? ஆமாம், இதே அவங்க வீட்டில் அப்படின்னா பொறுமையாக இருப்பாங்க. அவங்க அப்பா அவங்க வீட்டில் யாரும் நம்ம அப்படின்ட்டா என்னாச்சு என்னை விட அது முக்கியமாக உங்களுக்கு அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சிருப்பீங்க? ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்காக, இல்லைன்னா நம்ம ஏதாவது வேலையாக வெளில போயிருப்போம். நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல நார்மலா, எந்தெந்த விஷயத்துக்குலாம் கோவப்படுவாங்க? சின்ன விஷயமா இருக்கும். வேற யாராச்சும் ஒரு பொண்ணுக்கிட்ட நம்ம பேசிட்டே இருந்தானா அதை பார்த்து பொசசிவ் ஆவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டைரெக்டாக ஓப்பனாக பேச மாட்டாங்க. மூஞ்சி சுரிச்சிக்கிட்டு போகிறதும், அது எப்படி சொல்கிறது, நான் பண்ணதில்லை பட் பார்த்த அந்த இதுதான் இருக்குது. மற்றபடி அவ்வளோவா எனக்கு அது தெரியல. பண்ணால் தெரிய போகுது. ஐ மீன் எனக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வெயிட் பண்ண வச்சிருக்காங்களா? ஆனா போகாம இருந்திருப்பீங்க. வெயிட் பண்ண வச்சுட்டு அது பிளான் கேன்சல் ஆயிருக்கலாம். அது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? என்னை கைட்டு விட்டுட்டு ஃப்ரெண்ட், எக்ஸாம்பிள் என்னுடைய ஃப்ரெண்டே எடுத்துக்கலாம். அன்றைக்கி வா மச்சான் வெளியே போகலான்னு சொன்னால் திடீர்னு பார்த்தா அவங்க ஆள் வந்தோடனே கைட்டு விட்டுட்டு போகிறாங்க. இதுதான், மற்றபடி. ஆனா நீங்க அதுக்காக கிளம்பி வெயிட் பண்ணி 2 வாட்டி, இதோட 2 வாட்டி. ரீசெண்டாக கூட இந்த இது படத்துக்கு போகலான்னு சொன்னோம். இல்லை மச்சி எனக்கு வேறு இடத்துல இருக்குடான்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா அவனை நான் வந்து கரெக்டாக தேட்டரில் நான் பார்க்குறேன் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு கூட. சரி கேட்டால் அசிங்கம், சரி ஃப்ரெண்டு தானேன்னு விட்டுட்டு போயிட்டேன். அவ்வளோதான். பெண்களுக்கு கோவமே அதிகமாக பணம் தான். அந்த பணம் தேவையில்ல வராரு என் தலைவர் குரு வராரு. பெண்களா இல்லை பொண்டாட்டியா? வந்து எந்த விஷயத்துக்குலாம் கோவப்படுவாங்க? பொண்டாட்டிங்க வந்து பணம் இருந்தால் அதை வாய் மூடி தான் இருக்கும். பணம் இல்லைன்னா கோவம் தான் அதிகமாக போடும். அடுத்த கேள்வி வைக்கிறேங்க. இப்போ எங்கேயா வெளியே கூட்டு போறேன்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சுட்டு கூட்டு போகாம இருந்திருக்கீங்களா? எல்லா இடத்துலையும் கூட்டு தான் போகிறேன். எல்லா இடத்துக்கும் சந்தோஷம் தான் படுத்துறேன். தேவையாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டா நான் பொறுப்பா? சொல்லுங்கள். பெண்கள் இருந்தால் எல்லாத்துக்கும் கோவம் தான் படுறீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் லைஃப் நல்லா தான் இருக்கும் எல்லா பேருக்கும்.